பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மத்திய அரசு நிதி வழங்காதது பிரச்சினைக்கு காரணம் என கூறினார். ஊதிய உயர்வு, சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களும் 20 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டு மொத்தம் 15,000 ரூபாயாக ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான மே மாத ஊதியம் 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சார்ந்தும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான். அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோன்று மருத்துவ காப்பீடு என்று வரும்போது நாம் ஏற்கனவே நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை அறிவித்திருக்கணும். அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள். இன்றைக்கி அது சார்ந்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கோ அதே இதில் இவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கிவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். பொங்கல் நேரத்தில் ஆசிரியர்கள் போராடுவது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் தங்களிடம் கூறினார் எனவும், மத்திய அரசின் நிதி வந்திருந்தால் ஆசிரியர்கள் கேட்காமலேயே செய்திருப்போம் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ரூபாயில் தான் அவங்க பணிக்கே சேர்ந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது 12,500 ரூபாயாக, அதாவது 2,500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 ரூபாயாக அது வரைக்கும் இன்றைக்கி வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான அவருடைய நியாயமான கோரிக்கை. உங்களுக்கே தெரியும், நம்முடைய SSA ஃபண்ட் என்று வரும்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய ஃபண்ட் 60:40 ரேஷியோ பல்வேறு காரணங்களில் சொல்லி இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன், அதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லும்போது இந்த 2 வருஷமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கென்று வர வேண்டிய ஏறத்தாழ 3,548 கோடி ரூபாய் இன்னும் நமக்கு வராமல்